அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி மேகி ரைஸ் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துட்டேன். அந்த பேனில் நார்மல் குக்கிங் ஆயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்குனது அது 100 கிராம் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் கண்ணாடி பதத்தில். இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கலந்துட்டேன். அடுத்து கலந்ததுக்கப்புறம் மேகி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 பேக்கெட் வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் சேர்த்துக்கும் போதே தெரியும் இது என்ன ரைஸுன்ட்டு. சேர்த்துட்டு அதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கலந்து வரும். ஏன்னா மேகியோட பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை ஆனது 2 முட்டை வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து உடனே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப வந்து தனித்தனியாக உதிரியாக வரக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 பவுல் அளவு ரைஸ் வந்து உதிரியாக ஆக்குனது இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக வரணும். அந்த அளவு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு மேகி ரைஸும் வந்து ரெடி ஆச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உதிரியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான மேகி ரைஸ் வந்து ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.